சார் நாம பிறக்கிறப்பயே அழுதுட்டு தான் பிறக்கிறோம். நாம சாகுறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவன் பூரா கொட்டை அடிச்சுட்டு சந்தோஷமா அழுவான். அதுலேயும் பாருங்க, ஒரு 10 பேர் அன்னைக்கு தான் தண்ணியை போட்டு சந்தோஷமா அழுவான். சரி, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருப்போம்னா ஐயோ நான் வர்ற பாடு இருக்கே சார். அதனால தான் சொல்கிறேன், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா, அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா ஜாலியா சந்தோஷமா சுதந்திரமா இருக்கிற ஒரு அமெரிக்கா மாதிரி ஒரு வெளிநாட்டில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அமெரிக்காவில் பிறக்கணும் இன்னும் கை தட்டிட்டு இருக்கேன். நீங்கள் வெள்ளைக்காரனா? மேலே இருக்கிறவங்களாம் என்ன அமெரிக்காவில் இருக்கிறத நினைப்பாயா? கீழே இருக்கிற மக்களும் என்ன தமிழ்நாட்டிலே தமிழ் முட்டாளா? பயணியில் பிறந்த நாங்கள் என்ன பண்ணாடையா? அமெரிக்காவில் பிறந்தவனா ஐக்கியோட பிறந்தானா? நம்ம கை தட்டுறீங்க. இங்க நம்ம எங்க போனாலும் படுற பாடு இருக்கே சார். காலேஜுக்கு போனா பிரின்சிபால் தொல்ல ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் தொல்ல ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. வீட்டுக்கு போனா பேரண்ட்ஸ் தொல்ல ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. ஒரே தொல்ல சார். அமெரிக்காவுக்கு போனா எய்ட்ஸ் தொல்ல ஆமாண்டா மச்சான் ஆமாண்டா. இதை தெரிஞ்சுக்க முதல்ல. ஒரே தொல்ல சார். அதான் சார், அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா அமெரிக்காவில் பிறக்கணும் சார். சொல்றாங்களே, இந்த ஜென்மத்திலே அமெரிக்கா போயிட வேண்டியதானே? எதுக்காக அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்றாங்க? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு காசு இல்லம்மா தங்கச்சி. நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தீங்கன்னா இப்போ அமெரிக்காக்காரனே உங்களை வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒழுங்கா படிச்சவன்லாம் பில் கேட்ஸ் கூட்டி போறான். பிட் அடிச்சா உன்ன மாதிரி ஆள்லாம் இங்க தான் இருக்கணும். உட்காரு சார். நானும் என் ஃப்ரெண்டு கோபாலும் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் ஒன்றா படித்தோம். ஒரே பெஞ்சு பக்கத்தில் உட்காருவோம். அவ்வளவு நெருக்கம் பாருங்க. பரீட்சை வந்துச்சு. பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு போனேன். என் மகனே எத்தனாவது ரேங்கடான்னு கேட்டார். எப்பா ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். அப்போ கோபால் எத்தனாவது ரேங்கடா? எப்பா கோபாலும் ஃபஸ்ட் ரேங்கு தான்ப்பா அப்படின்னேன். ஒன்று அது எப்படி 2 பேர் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும்? குர்ரா ரேங்க் கார்டுன்னு பார்த்தாரு. பார்த்துட்டு 5 10 2 3 ஏடா மொத்தத்தையும் குன்னாலும் 35 வரலையாடா, நீ எப்படி ஃபஸ்ட்டுன்ன? இல்லைப்பா கோபாலு முன்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்கு, நான் பின்னாடி இருந்து ஃபஸ்ட் ரேங்குப்பான்னு. உடனே எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம். இவ்வளோ பெரிய குச்சி எடுத்து அடித்து முதுகு தோலெல்லாம் பேத்துட்டாரு. இதுவே ஒரு அமெரிக்காவாக இருந்தா என் மேலே கை வைக்க முடியுமா? ஒரே போனுதேன் தூக்கி உள்ள ஓட்டுருவாங்க. அண்ணா நீங்க பின்னால இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்னா நீங்க லாஸ்ட் ரேங்க்னு அர்த்தம்னா. தம்பி, நானும் உன்ன மாதிரி இருக்கிறப்ப டாக்டர் ஆகுந்தே வந்தேன். இப்போ கம்பவுண்டர் கூட ஆக முடியல. நீ என்ன மாதிரி காலேஜுக்கு வந்தா தானே தெரியும். உட்கார்றா பேசாம. சார் இங்கெல்லாம் நம்மெல்லாம் ஒரு ஆண்டை கிடக்க எத்தனை ஆண்டு கிடக்க வேண்டியது தெரியுமா? காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு. இன்னும் பாருங்க, நம்ம பயிலுக முதல் பக்கம் புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பான். காலாண்டு ஒரு பாவச் செயல், அரையாண்டு ஒரு பெருங்குற்றம், முழு ஆண்டு மனிதத்தன்மையற்ற செயல் எழுதி வச்சிருப்பான் சார். அவ்வளோ கஷ்டம் சார், ஒரே தொல்லை சார். இங்கெல்லாம் காலேஜ் டிகிரி வாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? 2081 கிளாஸ் அட்டன் பண்ணணுமா, 1501 நாள் காலேஜுக்கு போகணுமா, 211 ஹவர்ஸ் ஆஃப் லேபு, 132 இன்டர்னலு, 44 எக்ஸாமு, 15 வைவா, 4 வருஷம் 8 செமஸ்டர், கடைசியில் கொடுக்குறது ஒத்த டிகிரி சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க இத்தனை இதை கணக்கு போட்ட நேரத்தில் உட்காந்து படிச்சா நேரம் எவ்வளோ முன்னேறி இருக்கலாம்ண்ணா. ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, படிக்காமையே ஏரோப்ளேனில் ஓடுறான், கப்பலில் ஓடுறான். நம்ம இன்னும் மாட்டு வண்டியில் தான் சார் போய்கிட்டு இருக்கோம். அண்ணா படிப்பு பற்றி இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் என்னங்கண்ணா படிச்சுட்டு இருக்கீங்க? காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேம்மா. அப்புறம் ஏன்னா படிப்பு இவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறீங்க? போய்கிட்டு இருக்கேன்னு தானே சொன்னோம், படிக்கிறேன்னு சொன்னோம்மா.
நான் எழுதின பேப்பரு ஏன் முன்னாடி ஒரு வாத்தியார் உட்காந்துருத்துனாவில் நீ பாஸ் போடுறியா பெயில் போடுறியான்னு தெரியும். நான் எழுதுறது திருச்சி போகுமா, திருச்சியிலேருந்து மதுரை போகுமா, மதுரையிலேருந்து தேனி போகுமா, தேனியிலேருந்து திண்டுக்கல், இதெல்லாம் ரவுண்டு அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மெட்ராஸுக்கு ஒரு ரவுண்டு போகுமா. பொண்டாட்டிக்கு வாத்தியாருக்கு சண்டை வந்திருக்கான். பொண்டாட்டி வீட்டில் வாத்தியாரை கழிச்சிருக்கான். வாத்தியார் ஏன் பேப்பரை கழிச்சிருவாரு. தம்பி ரமேஷ், உன் முன்னாலேயே உன் பரீட்சை பேப்பரை திருத்தினாலும் நீ வாங்குற மார்க்கு 13 தான். அதை எங்கே திருத்தினா என்ன? படிக்கவா ஓர? கிளாஸ்ன்னு ஒரு வச்சுருப்பாங்க பாருங்க. பொண்ணுங்கள்லாம் அந்த பக்கம், பையங்கள்லாம் அந்த பக்கம், நடுமை பாடர் வேற. இப்படிலாம் இருந்தால் எங்கே சார் படிப்பு வரும்? ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஒரு பெஞ்சில் அங்கிட்ட ஒரு பிகரு இங்கிட்ட ஒரு பிகரு, நடுமை உட்காந்துட்டு குஜாலா படிக்கலாம் சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா இங்க ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் கொண்டு வரவங்க, அங்க சேர்த்து துப்பாக்கியும் கொண்டு வராங்கண்ணா. இது டீச்சரையும் சுடுவாங்க, பக்கத்துல இருக்கிறவங்களையும் சுடுவாங்க. பார்த்து ஜாக்கிரதையா படிங்கண்ணா. இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பிகரா சார், பூரா சப்ப பிகர் சார். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க சப்ப மூக்கா இருக்கும். மூக்கு மேலே நான் லாரி போன மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன பிகரு, என்ன வாழ்வு. பிறந்தா சார் அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். நம்ம ஊரில் பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு பிள்ளையை பார்த்து ஹாய் என்னன்னா என்ன மறு நிமிஷமே மஞ்சத்தாளி எடுத்து கட்டான்ருவான். ஆனால் அங்கெல்லாம் ஹாய் சொன்னா ஹாய் சொல்லுவாங்கோ, ஹாய் சொன்னா முத்தம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணணுமா? ஆனால் அங்கே கல்யாணமான பொண்ணை கூட காதலிக்கலாம் சார். இதெல்லாம் பாத்ரூம்னு ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. பார்க்காத ரூமுக்கு பேர் பாத்ரூம்பா சார். ஆனால் அங்கெல்லாம் என்னென்ன பாத் இருக்கு தெரியுமா? ஆயில் பாத் இருக்கு, சன் பாத் இருக்கு. நம்ம அக்கா மக்கள்லாம் காலையில் 8 மணிக்கு ஒரு கர்ச்சிப்பை 2ஆ கிழிச்சு ஜக 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 ஜகன்னு போவாங்க சார். அங்கே பிறந்து வாழ்க்கையை அனுபவிக்கணும் சார். இதெல்லாம் பாருங்க, நம்மெல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கல்யாணம் பண்ண முடியுது. அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க 2 கல்யாணம். 2 கல்யாணம் என்னன்னு கேட்குறீங்களா? 1 முத கல்யாணம், உயிரோடு இருந்தால் 60ஆம் கல்யாணம். ஆனால் அங்கே முந்தானேத்து ஒரு பேப்பர் படித்தேன் சார். 86 வயசு கிழவன் தலையெல்லாம் ஆடுது, 76 கல்யாணம் பண்ணியிருக்கான். கொடுத்து வச்சவன் சார், கொடுத்து வச்சவன். பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அமெரிக்காவில் போய் பிறக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த கிழவனுக்கு பேரனா வாச்சு பிறக்கணும். தம்பி ரமேஷ், வெளிநாட்டில் 75 கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைய 4 தான் இருக்கேன். ஆனால் இங்கே ஒரு கல்யாணம் பண்ணாலும் 2.5 டஜன் போயிருதே. அங்கெல்லாம் சிக்கலாக இருக்குது. என்னப்பா அங்கே போனால் நிறைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். ஒன்று சொல்கிறேன், அங்கே போனால் அமெரிக்கான்ற இங்கே இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்திய கலாச்சாரம் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் கல்யாணம் பண்ணானா ஓம் பொண்டாட்டி இருப்பா. அங்கே கல்யாணம் பண்ணா ஓம் பொண்டாட்டி. ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், தண்ணி இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் பாருங்க, ஃப்ரிட்ஜை திறந்தா பீர் இருக்கும், ஜின்னு இருக்கும். என்னமா வாழ்றான் பாருங்க சார். எங்கள் சித்தப்பா வீட்டில் 12 பிள்ளைய அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு. பீரு கீர் இருக்குமான்னு டப்புன்னு கதவை திறந்தேன் பாருங்க, உள்ளே கடைசி போய் படுத்திருந்தேன். எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு கேட்டேன், என்ன சித்தப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கடைசி போய் படுத்திருக்கான்னு. அதை வேற முன்னலப்பா கெட்டு போக வேணான்னு உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னாரு. பேசாம உங்க சித்தப்பனை தூக்கி உள்ள வச்சிருந்தா பிரச்சனையா இருந்திருக்காது. அதனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா சார், பிறந்தா சார் எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஆயா பக்கத்து வீட்டு பாட்டி எல்லாரும் குடும்பத்தோட போய் அங்கே பிறக்கணும் சார். நான் சைட் அடிக்கிறேன் ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையும் அங்கே பிறக்கணும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் சார், அவன் அப்போ மட்டும் அங்கே பிறக்கக்கூடாது சார். சார் ஒரு நிமிஷம். அண்ணா நீங்க அமெரிக்கால பிறந்தீங்கன்னா நீங்க வேணா ஜாலியா இருப்பீங்க, அமெரிக்கால இருக்கிற பூரா தொல்லை பிடிச்சி தானே அலைவியா. யார் நாசமா போனா என்ன, நான் ஜாலியாக இருந்தால் போதும் நினைக்கிறேன். நான் மட்டும் ஜாலியாக இருந்தால் போதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்றை மாதிரி ஆள் இந்தியாவில் பிறக்காம அமெரிக்காவில் பிறக்கிறது நல்லது. இளமை பொழுதுனாலே இனிமை பொழுதுன்னு சொல்லுவாங்க சார். நாங்கள்லாம் இளைஞர்களாக இருக்கப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரு சந்தோஷமான பாட்டை கூட பாட முடியாது. எதிர்த்த வீட்டில் அப்படியே மும்தாஜ் மாதிரி அழகாக இருப்பாங்க, பீச்சக்கண்ணில் கூட பார்க்க முடியாது. அப்படியே பார்த்தாலும் கதா காலட்சேபத்தை சொல்லிவிட்டு செவனே இங்கிட்டு திரும்பிக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறவன்
மலன்னு போனோடனே காலிங் பல் அடிச்சு எடுத்து விட்டு பிள்ளைகிட்ட, மதுரைக்கு போகாதடி அங்க மல்லிப்பூ கண்ண வைக்கும், தஞ்சாவூர் போகாதடி தலை ஆட்டாம பொம்மை நிற்கும் அப்படின்னு பாடுறேன். அவங்க அம்மா பார்த்துட்டு இவ்வளோ அழகா பாடுறான் பாரு, பிக்கப் பண்ணுறா, சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கல சார். கட்டுரை எழுதுறானா கதை எழுதுறானா இல்லையா, கலர் கலராக இன்னைக்கு லவ் லெட்டர் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான் சார். இப்படி ஒரு பயம் எழுதிக்கிட்டு இருந்தான், என்ன எழுதுறான்னு வாங்கி பார்த்தா அவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்கான் சார். கண்ணே கனியமுதே கனிந்து விட்ட பனிப்பழமே, பல கடிதங்களை எழுதிவிட்டேன், இறுதியாக என் இரத்தத்தை மையாக்கி என் விரலை பேனாவாக்கி இந்த கடிதத்தை எழுதுகிறேன். உனக்கு பிடித்திருந்தால் உடனே மறுகடிதம் எழுது, இல்லை என்றால் உன் தங்கையிடமாவது கொடுத்து விடு, இல்லைனா அவங்க சின்னம்மா மக இருந்தால் கொடு, இல்லாட்டி அவங்க பெரியம்மா மக இருந்தால் கொடு, யார்கிட்டையாவது கூட 2 நாளில் பதில் வரணும்னு முடித்தான். கரெக்டாக 2 நாளில் வந்துச்சு. வீச்சார்வாலோட அவங்க அப்பா வந்தார், கையை தண்டி மீசையோட. மொட்டமல்லன்னு பயலுக்கு அப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தால் வரணுன்னு பூரா பேண்ட்டு நனைஞ்சு போச்சு. எவன்டா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது, டேய் யாரா என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனது அப்படின்னு, டேய் சொல்கிறா மாப்பிள்ள 10 பைய கையை விழுந்துரும் போல இருக்குட்டே சொல்கிறா அப்படின்னு முன்னால் எழுந்திரிச்சுவேன். சார் நான் தான் சார் எழுதுனேன். நீ தான் என் மகனுக்கு லவ் லெட்டர் எழுதுனியா? ஆமாங்க சார். ரொம்ப அருமடா, இந்தடா என் மக பதில் லெட்டர் எழுதிச்சிடாங்க. அவ்வளோதான், பையன் அங்கிட்டு போயிட்டு அவன் எங்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, சூப்பராக போய்கிட்டு இருக்குதா கதை. சார் என்னுடைய குடும்பம் ஒரு சின்ன குடும்பம் சார், ஒரு சின்ன குடும்பம். எல்லாம் மனைவிமார்களுக்கு 1/2 டஜன் வளையல் 1 டஜன் வளையல் கையில் போட்டு அழகு பார்ப்பாங்க சார். ஆனால் எங்கள் அப்பா வளையல் போடல, 1 டஜன் பிள்ளைகளை கோர்த்து விட்டார். 12 பிள்ளைய சார் என் கூட பிறந்தவங்க. சும்மா கோழி குஞ்சு ஒரிச்ச மாதிரி பொறிச்சு தள்ளினாரு. உங்க அப்பா என்ன முட்டை கடை வச்சிருந்தாருங்களா? நல்ல கேள்வி. எங்க அப்பா முட்டை கடை வைக்கலங்க, கோழி பண்ணையே வச்சிருந்தாரு. அங்க இருந்த ட்ரைனிங் தான். எங்க வாத்தியார் காட்டாரு, ஏண்டா என்னடா 12 பிள்ளைகளை உங்க அப்பா பெத்தாரு இப்படி சார். எங்க அப்பா ஒரு யதார்த்தவாதி சார். ஆமா, குடும்பத்தை உருவாக்க சொன்னால் ஒரு கிராமத்தை உருவாக்கி தந்தார் எங்க அப்பா. குடும்பத்தை உருவாக்க சொன்னால் எல்லாம் கிலோ கணக்கில் அரிசி தான் வாங்குங்க வீட்டில். எங்க வீட்டில் உப்பே ஒரு நாளைக்கு 1.25 கிலோ ஆகும். இப்படி திருவிழாதருக்கெல்லாம் கிளம்புனோம்னா ஒரு தாய் மக்கள் திருவிழாவில் இருக்கேன் பூரா பார்ப்பேன். என்னடா 4 ஊர் சேர்ந்து ஒன்னா வருது. ஐஸ் கிடக்குற ஐஸ் ஐஸ் ஐஸ்னு வர, எப்பா ஐஸ், ஏய் வேணாம்டா தாங்காதுடா, ஐஸ் ஃபேக்ட்ரியை தாண்டா உண்டு பண்ணனு அப்படின்ட்டு 2 ஐஸை வாங்கி எங்கள் பெரிய நண்டை கொடுப்பாரு. அவர் 4 செப்பு செப்பி அடுத்தண்ணே, அவர் 4 செப்பு செப்பி அடுத்து, அப்படி 4 செப்பி ஏண்ட வர நேரம் பெரிய குச்சினே வரும். 1 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்லேருந்து 4 அதிகாரிகள் வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. இது வேணாங்க, இப்படியா வரிசையாக அடுத்தடுத்து ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப்பு விடுங்க. சரிங்க ரொம்ப நன்றிங்க புத்திமதி சொன்னதுக்குன்னு போயிட்டார். வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்தார், கதவை திறந்தாருவார். மணி நைட்டு 9 மணி. பூரா படிக்கல மாதிரி வரிசையாக நெருக்கி படுத்து கிடந்தாங்க. இங்கே வாமா ஏமா அக்கா போர் பண்ணுற, ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கு இடையில கேப்பு விடணுமாம்மா, உனக்கு அங்கே போடுமா, உனக்கு இங்கே போடு, நடுவில் பாய விழி தொப்புன்னு லைட் ஆஃப் பண்ணாருவார். 10 மாதம் கழிச்சு ரெட்டை. சார் இப்போ இந்த பழனி அரட்டை அரங்கத்துக்கு வர்றப்போ கூட எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, ஏங்க பழனியில் அரட்டை அரங்கம் நடக்குன்னா குடும்பத்தோடு போகலாம்னு. வேணாமா, குடும்பத்தோடு கிளம்பணும்னு வை, 4 ரயில் விட்டாலும் ரயிலுக்கு பின்னால் பாதி பேர் ஒடியாரண்ணே, பேசாமல் விட்டு இந்துக்கெல்லாம் நம்ம குடும்பத்துக்காக ஒரு அரட்டை அரங்கத்தை போட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. இவ்வளவு பெரிய குடும்பத்தில் பிறந்து எவ்வளவு கஷ்டம் இருக்குது நஷ்டம் இருக்குது சார். இந்த 1000 கல்யாணம் பண்ணி ஒரு பொய்ய சொல்லி கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்க சார். எங்கள் அம்மா 9000 பொய் சொன்னாங்க. ஏன்னா எனக்கு முன்னால் 9 பேர் பூரா கல்யாணம் பண்ண வச்சுட்டு எனக்கு கல்யாணம். ஏண்டா கல்யாணத்தை முடிச்சுக்க சட்டு புட்டுன்னு, பொண்ணை நான் பார்க்குறியா இல்லை நீ பார்க்குறியா? நான் பார்க்கட்டேன். இல்லைம்மா குடும்பம் நடத்த போகிறது நானே பார்த்துக்கிறேன்ட்டு டக்குன்னு மதுரைக்கு போனேன் சார். ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே அடாடாடாடாடா, உண்மையிலே அப்படியே நம்ம தமிழ் கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிற ஒரு பொண்ணு அழகாக போய்க்கிறேன். ஆஹா, மதுரை மீனாட்சியே கண்ணை திறந்துட்டாங்கன்னு அப்படியே போனேன் சார்.
என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அப்படின்ட்டு போனேன். திரும்பமான வாக்குறேன், திரும்பவே இல்லை. அது மதுரை டவுன்கால் ரோட்டில் நேராக மீனாட்சி அம்மன் நோக்கி போய்கிட்டு இருந்துச்சு. சரி போகட்டும் போட்டு என்ன கோயிலுக்கு தானே போவாங்கன்ட்டு கோயிலுக்கிட்ட போய் பிடிக்கலான்னு பார்த்தேன். உள்ளே போயிட்டாங்க சார். சரி போட்டும் போட்டு போய் சாமி தரிசனத்தை முடிச்சுட்டு வரட்டேன், அப்புறம் நேராக பேசிக்குவோம்ட்டு அப்படி கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்ப நாங்கள் வாருங்க. அப்போ தான் தெரிஞ்சு யாருன்னு. ஊரோரம் புளியமரம் ஒளிச்சுக்கிட்டா நான் பிறந்தது மதுரையில் மாறினது பம்பாயில் அப்படின்னு. ஏய் என்னன்னுச்சு உடம்பு பொய்யாலன்னு அங்கே பிடிச்ச ஓட்டணும். ட்ரெயின் பஸ்ஸை எதுவும் பிடிக்கல சார். பின்னங்கால் பட்டறையில் அடிக்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில் தான் வந்து நின்னேன். அம்மாள்கிட்ட போய் சொன்னேன், அம்மா பெத்துட்ட உங்களே மாதிரி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தோணானுமா, நீயே பார்த்து முடிச்சிடுமான்னு. எங்கேயும் போவேனா என் தம்பி மக அழகா லட்சணமாக இருப்பா, கட்டிக்கிட்டீன்னா நம்ம குடும்பம் மாதிரியே நீயும் சந்தோஷமாக இருக்கலாம்டானுச்சு சார். ஒன்றும் பேசலை. பேசாமல் எங்கள் தாய் மாமனை பொண்ணை முடிச்சுக்கிட்டு இன்றைக்கி 16 வருஷம் ஆயிடுச்சு சார். அடிக்கடி கரண்ட்டு கட்டாங்க. கரண்ட்டு கட்டானா டப்புன்னு வெளியே கிளம்பிடுவேன். ஒரே ஒரு வயதை விட்டு மாதிரி அடுத்த வரவில் அப்புறம் பார்ப்பேன் பொறிச்சு தள்ளுறதா அப்படின்ட்டு இன்னைக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஒரு அப்படியே ஒரு இன்பமான வாழ்க்கை அடைய முடியலன்னு ஒரு சின்ன விரக்தி இருக்குது. எங்கே போயிட போகுது இந்த உலகம்? அடுத்ததில் பிக்கப் பண்ணி ஒரு சூப்பரான என்ஜாய் பண்ணக்கூடிய இளைஞனா பிறந்து எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் சார். அரட்டை அரங்கத்தில் சிந்திக்கவும் வைக்க வேண்டும், சிரிக்கவும் வைக்க வேண்டும். எல்லாரையும் சிரிக்க வச்சு என்னையும் சிரிக்க வச்சுங்க. வாழ்க.